வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 110ஆம் பாகத்தில் மனிதருள் வேறுபாடு பற்றிய 4வது அமர்வு. ஏற்கனவே கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம் என்ற 7 காரணங்களை பற்றி சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றைக்கு 8வது அம்சமாகிய கலை. கலை என்பது மன உணர்வுகளுக்கு ஒரு வடிகால். மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐம்புலன்கள் வழியாக இன்பத்தை தூக்கின்ற ஆற்றல் மனித குலத்திற்கு இயற்கையானது. ஒரு பறவை கூவுகின்ற இசை, அதை தன்னுடைய சக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு தோன்றிய போது அதை போலவே கூவி காட்டியதுதான் இசைக்கலையாக இன்றைக்கு பரிணமித்திருக்கின்றது. அதே போல அழகிய மயில் நடனத்தை பார்த்த ஒருவன் தனது கூட்டத்திற்கு அது போல செய்து காட்டிய போது நடனக்கலை தோன்றியது. பிறகு இவற்றுக்கான கதைகளை புனைந்த போது அது இயல் என்றும், கதாபாத்திரம் மூலமாக அதை நடித்து காட்டிய போது நாடகம் என்றும், இப்படி 64 கலைகள் மக்களால், நம்முடைய முன்னோர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 64 கலைகளிலே மனவள கலை கிடையாது. மற்ற எல்லா கலைகளும் உண்டு. மனதை பற்றிய கலையை நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த 64 கலைகளையும் ரசிக்க முடியாது, முழுமையாக தூய்க்க முடியாது. எனவே வாழ்க்கையை துய்ப்பதற்கான மன பக்குவத்தை பெற வேண்டும். கலை என்பதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நுண்கலைகள் என்று சொல்லக்கூடிய உணர்புலன்களுக்கான ஒரு வடிகால், களிப்பூட்டக்கூடியது. இன்னொன்று வாழ்க்கை வசதிகளை அளிக்கக்கூடிய கலை, அதை தொழில் என்று சொல்கின்றோம். இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி அனுபவிக்கின்ற ஒரு நிலை. இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்கள்லாம் போறாங்க. ஒரு வேளை உணவுக்கு 2000, 3000, 5000 ரூபாய்க்கெல்லாம் இருக்கு. அவ்வளவு தொகைக்கு நாம் சாப்பிட போகிறோமா? நிச்சயமாக கிடையாது. அப்ப எதற்கு அவ்வளவு தொகை என்றால், தி வே ஆஃப் பிரசன்டேஷன் சொல்லுவார்கள். எப்படி அதை தருகிறார்கள் என்பதிலே ஒரு நளினம் இருக்கும். அப்ப அந்த அலங்காரம் வச்சு எந்த உணவையும் பரிமாறக்கூடிய நிலை, அந்த அட்மாஸ்பியர், ஹோட்டல் அமைப்பு எல்லாமே. ஸோ இதுக்கு எல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த அமௌண்ட் தருகிறோமே தவிர வெறும் உணவுக்காக மட்டும் அல்ல. எனவே இது போல துவக்கத்திலிருந்து உழவு தொழிலிலே இருந்து இன்று வரைக்கும் இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்றுகின்ற உழைப்புக்கு பெயரும் கலைதான்.
இப்போ பழைய ஒரு திரைப்படத்துல ஒரு நகைச்சுவை காட்சி. என்.எஸ். கிருஷ்ணன், அவங்களுடைய மனைவி டி.ஏ. மதுரம். இவரு தபேலா, மிருதங்கம், ஹார்மோனியம் எல்லாம் இசைக்கருவிகள் வைத்துக் கொண்டு இதை செய்துட்டு இருப்பார். அப்போ அந்த அம்மா வர்றாங்க. என்ன செய்துட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. கலை, கலை அம்மா, கலை அப்படிம்பாரு. உடனே அந்த அம்மா என்ன செய்வாங்க, அந்த மிருதங்கத்தை எடுத்து அந்த பக்கம் வைப்பாங்க. ஹார்மோனியத்தை எடுத்து இந்த பக்கம் வைப்பாங்க. இன்னொன்று தூக்கி அந்த பக்கம் வைப்பாங்க. என்ன 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 செய்ற நீ அப்படிம்பாங்க. நீங்க தானே கலைக்கு சொன்னீங்க. ஓ, கலை என்றால் கலையுமாகும் கலைத்தலுமாகுமா, மலை என்றால் மலையுமாகும் மலைத்தலுமாகுமா அப்படின்னு அருமையா ஒரு கருத்து சொல்லுவார். அப்ப எல்லா இயற்கை நிலைகள் பார்த்தீங்கன்னா, ஒன்று பருப்பொருள் மாற்றத்தை குறிக்கும். அதே சொல் மனதனுடைய பக்குவத்தையும் குறிக்கும். இது போல இயற்கை வளங்களை எல்லாம் மாற்றி அமைக்கின்ற கலை தொழில் கலை என்றும், மனதுக்கு களிப்பூட்டக்கூடியவை எல்லாம் நுண்கலைகள் என்றும் இரு வகையாக பிரித்து பேசப்படும். இப்ப இவைகள் எப்படி நம்முடைய சம்பத்துக்களிலே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பது ஒரு கேள்வி இல்லையா? இப்போ கொரோனா வந்த காலத்துல QFR அப்படின்னு சென்னையில சினிமா துறையை சார்ந்தவர்களே ஆர்கெஸ்ட்ரா குரூப், அவங்க இந்த QFR அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பழைய பாடல்கள் எல்லாம் மீண்டும் அதே போல அமைக்கின்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டார். இப்ப பாத்தீங்கன்னா, எங்கெங்கிருந்தோ பாடக்கூடியவர்கள் எல்லாம் எடுத்து அவங்கவுங்க விட்டு பாடினதை எடுத்து எல்லாம் எடிட் பண்ணி மிக அற்புதமாக அந்த கலையை கொடுப்பார்கள். இப்படி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வருகின்ற போது அந்த இசைக்கலை அதில் தொடுக்கப்படுகின்ற அந்த டியூன் எல்லாமே மிக அற்புதமாக செய்வார்கள். இதுல இசையோடு மற்ற நுண்கலைகள் இப்படி ஒவ்வொன்றிலேயும் அந்த கலையின் விளைவாக நம்ம பார்க்கிற போது எங்கெங்கோ இருக்கின்ற அந்த ஆர்டிஸ்ட், அதாவது இசை கருவிகளை வாசிப்பவர்கள், பாடல் பாடுபவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படி எல்லாரும் ஒரே மாதிரியான அழகோட இருக்கிறாங்களே, எப்படி சாத்தியம்? அதே போல எம்.எஸ். சுப்புலட்சுமின்னு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க அந்த கச்சேரி செய்யும் போது முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி தெய்வீகம் தவழும். ஓஷோ சொல்லுவார், யாரோ பிரபல நடன கலைஞர் இருந்தாராம். அவர் நாட்டிய நிகழ்ச்சி நடத்துற போது அந்த காட்சியில ஒரு ஒரு காய்ந்த சருகு காற்றில மிதந்து வருவது போல ஒரு காட்சி வருமா. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே மேல பறந்து மெதுவா அப்படியே இறங்குவார். இது அன்பில் கேட்கற, இது எப்படி இது சாத்தியமாகுது? இது மாதிரி நீங்க என்ன பயிற்சி பண்றீங்கன்னு கேட்ட போது, எனக்கெல்லாம் இனிமே தெரியாது. நான் அந்த அந்த காட்சியோட நான் ஒன்றி போகிறேன். அந்த இடத்துல ஒரு ஃபெதர் அப்படியே தவழ்ந்து வரணுன்ற மாதிரி நினைக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா என் உடம்பு தவழுதுன்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு அது தெரியாதுன்றார் அவர். ஸோ இது எப்படி சாத்தியம் என்ற பார்க்கிற போதுதான் அதுவாகவே மாறக்கூடியது. நாத பிரம்மம் சொல்லுவாங்க இது. ஒரு கலையிலேயே கலாந்தம், போதாந்தம், நாதாந்தம் என்றெல்லாம் அந்தங்கள் 5 வகை. சித்தாந்தம், வேதாந்தம் மட்டும் கிடையாது. மற்றும் 3 அந்தங்கள் உண்டு. அதுல கலாந்தம் ஒன்று. அப்ப அந்த கலைகளை பயின்றவர்கள், அதுல பயிற்சி செய்யக்கூடியவர்கள் முகத்தில் ஒரு சாந்தம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப முக பாவனை மாறுகிறது, உருவ மாற்றம். இந்த அமைதியாக இசையோ அல்லது ஒரு கருவி வாசிப்போது செய்கின்ற போது குணமும் ஒரு சாந்தமான குணம் அமைந்து போகிறது.
அதுல இப்போ இசைஞானி எத்தனையோ புதிய புதிய இசைகள் எல்லாம் கண்டெடுத்திருக்கிறார். உண்மையிலேயே நம்ம சினிமா துறையில ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னா, இந்த பாடல் ஆசிரியர்களும், மியூசிக் டைரக்டரும் தான். எப்படி இதை கம்போஸ் பண்றாங்க? எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு? எந்த இடத்துல எதை பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும் அப்படின்றது. அதேபோல கண்ணதாசன், வாலி பாடல்கள்லாம் எப்படி உங்களுக்கு அந்த வார்த்தை விழுகுது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ அந்த சிந்தனை திறம், அதாவது இன்றைய கவிஞர்கள் எல்லாம் சிந்தித்துத்தான் கவிதை எழுதுறாங்க. சினிமா பாட்டாகட்டும், ஒரு கவிதை ஆகட்டும், ரூம் போட்டு யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதுபோல சிந்தனை செய்து தான் எழுதுவாங்க. ஆனா கண்ணதாசன் அப்படி சிந்தித்து எழுதுவதில்ல. அவர்ட்ட ஒரு இடத்துல கேட்கறாங்க, சிந்தனைக்கும் கற்பனைக்கும் என்ன பேதம் கேட்கிறபோது, எனக்கு அது தெரியாது. எழுதணும்னு நினைச்சா வரும், எழுதுறேன் அவ்வளவுதான் அப்படிம்பாரு. அப்படி ஒரு அசாத்தியமான ஒரு கலை திறமை, எழுத்துக்கலை அவருடையது. இப்படி அந்த அறிவின் மேம்பாட்டிலேயும் மாற்றம் இருக்கு. அப்ப உருவமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, புகழ், வேற எந்த இதுவும் இல்லைன்னாலும் உலக அளவில் எத்தனையோ நாடுகளை சுற்றி வருகிறாங்க இசைக்கலைஞர்களும், சொற்பொழிவாற்றக்கூடிய பேச்சு கலைஞர்களும். அப்போ உலகம் எங்கும் அவர்கள் பல பேருக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உயர்ந்த புகழ். அதே போல உடல் வலிவு என்பது நமக்கு தேவையில்லை. என்ன தொழில் செய்கிறோமோ அதுக்கான வலிவு இருந்தாலே போதுமானது. உடல் நலம் அருமையாக இருக்கும். ஏன்னா பல நோய்களுக்கு இசையே மருந்து என்று சொல்றாங்க. அப்ப அந்த இசைக்கலையிலே உள்ளவர்களுக்கு மன விரிவு, உடல் நலம் எல்லாமே இருக்கும். ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கும். அதோட செல்வம் தானே வந்து சேரும். அது ஒரு காலத்துல இருந்தாலும் கூட இப்போ எல்லாமே ரொம்ப அதிகமான தொகை கொடுக்குற அளவுக்கு மக்களும் வந்துட்டாங்க. அப்ப செல்வமும் சேர்கிறது. எனவே கலை மூலமாகவும் 7 சம்பத்துகளிலேயும் மாற்றம் ஏற்படும். அதுக்கான தாக்கத்தை கலை ஏற்படுத்துகிறது. அடுத்து 9வது காரணம் முயற்சி. முயற்சி தன் தேவையை நிறைவு செய்யும் வகை முயற்சி. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பார் வள்ளுவப் பெருந்தகை. தெய்வத்தால் ஆகாது எனினும் தன் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இப்ப முயற்சி என்பது என்ன? எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் இருந்தால் தானே முயற்சி வரும். இப்ப ஊக்கம் உடைமை என்று வள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே தந்திருக்கின்றார். எதை செய்வதற்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் இருக்கணும். அதான் முயற்சியாக சொல்லுகின்றோம். இப்போ தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்றாரு வள்ளுவர். இப்ப தெய்வத்தால் ஆகாது காமா, எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அப்ப கடவுளால் ஆகாதா, ஆகும் என்றால் எப்படி, ஆகாது என்றால் எப்படி? 2 இருக்கு இல்லையா? கடவுள் யாருக்கு ஒண்ணும் கொடுக்கறது இல்லை. அவர்கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா வினை பதிவின் வழியாக தருகிறார். நம்முடைய பாவ புண்ணிய வினைக்கு தகுந்த மாதிரி இன்ப துன்பங்களை தருகிறார். அப்போ நன்மைகள் வர வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே புண்ணியம் இருந்தால் தான் நன்மைகள் கிடைக்கும். அதாவது இப்போ பதவி, செல்வாக்கு, பணம் இவற்றுக்கெல்லாம் சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்கு. ஏன் இந்த மதிப்பு தரப்படுகிறது என்ற கேள்விக்கு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, புண்ணியத்தின் பலன்தான் பதவி, செல்வாக்கு, பணம் எல்லாமே. அதனால் பொருள் அல்லாதவரையும் பொருள் எனச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு அறிவும் இல்லை, ஒரு தகுதியும் இல்லை, சிந்தனை திறம் இல்லை, செயல்திறன் இல்லை. ஏதோ தாத்தாவுக்கு பிறந்த வழிய வந்தவன், இல்ல அப்பா வழிய வந்ததுனால அவங்களுடைய பெருமையில இவனுக்கும் பங்கு இருக்கு பாருங்க. எத்தனையோ பேர் நம்ம உதாரணம் காட்டலாம்.
இவனுடைய என்று பார்த்தீங்கன்னா ஒண்ணும் தகுதி இருக்காது, பைசாக்கு பெறாத ஆளு. ஆனா பணம் இருந்துன்னு சொன்னா உலகம் அவனை மதிக்கிறது. ஏன் என்றால் அந்த பணம் என்பது புண்ணியத்தின் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்கிறார் வள்ளுவர். புண்ணியம் தான் அங்க பணமா மாறுது. இப்ப யாருக்கு பணம் சேருது, யாருக்கு பதவி சேருது, யாருக்கு புகழ் சேருது அப்படின்ற போது கீதை என்ன சொல்லுது அப்படின்னா, யார் மற்றவர்களுக்கு பொருள் துறையில் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு செல்வம் வந்து சேரும். யார் உழைப்பின் மூலமாக மக்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் தொழில் அதிபர்களாக ஆவார்கள். யார் சிந்தனை திறத்தின் மூலமாக அறிவுரை மூலமாக மக்களுக்கு தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் ஞானிகளாக வருவார்கள் என்று கீதையிலே ஒரு ஸ்லோகம் உண்டு. அதனால் மக்களுக்கு பண ரீதியாக செய்த உதவிதான் இவன் பணக்காரன் ஆகிறான் என்பதனால அந்த புண்ணியத்திற்கு மதிப்பு என்பதுதான் பணத்துக்கு மதிப்பாக மாறுகிறது என்று வள்ளுவர் சொல்றார். அப்போ 2 பேர் ஒரே மாதிரி தொழில் செய்தாலும் ஏன் ஒரே மாதிரியான ஒரு புகழோ அல்லது வியாபாரமோ லாபமோ இருப்பது இல்லை என்றால், இங்கே அவனுடைய பூர்வ கர்ம புண்ணியம் அங்கே துணை செய்யும். அந்த கர்ம பலன் இல்லை என்று சொன்னால் அவனுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் தகுந்ததுதான் நடக்கும். அதான் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்து. கர்ம வினைகளில் புண்ணியம் இருக்கிற போது அதுக்கு இந்த மெச்சூரிட்டி டைம், அதுக்கு முதிர்வு காலம் வருகின்ற போதுதான் அதற்கு பலன் கிடைக்கும். அப்ப அதுவரைக்கும் எடுக்கின்ற முயற்சி, இப்ப மகரிஷியே ஏழை குடும்பத்துல பிறந்து பல தொழில்களை செய்துதான் கிட்டத்தட்ட 13-15 தொழிலை செய்திருக்கிறார். நெசவிலிருந்து ஆன்மீக சேவை வரைக்கும் கிட்டத்தட்ட 15 தொழில் செய்திருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு, நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற வரைக்கும் இருக்கிறத நம்ம செய்துதான் ஆகணும். அதுல உழைக்கின்ற நேரத்தையோ அந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு அவருடைய அனுபவத்தை வச்சு கருத்தை சொல்றார். அப்ப நமக்கென்று கதவு திறக்கின்ற வரைக்கும் முயற்சியை நாம் தொடர்ந்து செய்துட்டு தான் இருக்கணும். அதற்குரிய மெச்சூரிட்டி டைம் காலம் வருகின்ற போது கதவு திறக்கப்படும். அப்ப நமக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையும். புண்ணிமை இல்லை என்றால் என்ன கிடைக்கும்? இன்றைக்கு எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா கீழ்த்தட்டு மக்கள் கீழ்த்தட்டிலேயே இருக்கிறாங்க. தலைமுறைகளாக அவங்க மேலுக்கு வருவதாகவே இல்லை. உதாரணமா இந்த கார்பரேஷன்ல எல்லாம் குப்பை கொட்டுறவங்க இருக்காங்களே, மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம். பேருக்கு தான் குப்பை கொட்டுறவன். அவனுடைய பேரோல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டில் எங்க எடுத்தாலும் சரி, கார்பரேஷன் தொழிலாளிக்கு 25,000 ரூபாய் கூட்டுற வேலைக்கு 25,000 ரூபாய். கோயம்புத்தூர் MBA ஸ்டூடெண்ட் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தான். ஒரு வாரம் பேப்பர்ல டிவில எல்லாம் அதுதான் ஒரே பரபரப்பான செய்தியா போயிட்டு இருந்தது. MBA படித்தவர் குப்பை கொட்டுற வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, எங்க போனா 10,000 15,000 மேல சம்பளம் தர மாட்டேன்றான். இங்க கூட்டம் 25,000 ரூபாய் தர்றாங்க. பணம் தானே வாழ்க்கைக்கு, எந்த தொழில் செஞ்சா என்ன அப்படின்றாரு அவரு. அது மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்துல 4 பேர் இருந்தா 4 பேரும் கூட்டுற வேலை. 18 வயசான போதும் கூட்டுறதுக்கு போயிடலாம். 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அப்ப வாழ்க்கை தரம் மேன்மைப்பட வேண்டியது தானே அப்படின்னா, செல்போன் காஸ்ட்லியா வாங்குறாங்க, பைக் வாங்கிக்கிறானுங்க, படிப்போ ஒரு நல்ல ஒரு நாகரிகமான வாழ்க்கை முறையோ இல்ல பக்கத்துல நாராத உடம்போ கேட்டா நாங்க இப்படிதான் வேலை செய்யறோம்ன்றாங்க. அதை இங்கேயும் வேலை செய்யறாங்க, அமெரிக்காலையும் வேலை செய்யறாங்க, ஜானிட்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஆனா கையை உடம்பு ட்ரெஸ் எல்லாம் சுத்தமா நீட்டா வருவான். யாரா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கிளவுஸ் காட்டினா கை கொடுக்குறாங்களே, இவங்க பக்கத்துல வந்தாலும் நம்ம தள்ளி தான் போக வேண்டியிருக்கு. அப்போ ஏன் அந்த சுகாதாரம் இல்லை?
அப்படி என்ன கொடுத்தாலும் அது மேலே வர்றது இல்லை, வாழ்க்கை தரம் உயர்வதே இல்லை. அப்போ தன்னை உயர்த்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சி இல்லாதவனுக்கு அரசாங்கமோ நாமோ என்ன செய்தாலும் அவங்க மேலுக்கு வரமாட்டாங்க. அதனால தான் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லை, வரக்கூடிய புண்ணிய பலனை நாம் சாதனையாக்க வேண்டும் என்றாலும் முயற்சி இருந்தால் தான் முடியும். இப்போ உதாரணமா நம்ம ஜாதகம் பார்க்குறாங்க. சின்ன குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு அம்மா அப்பா ஜாதகம் பார்க்கறதுல ஒரு ஆர்வம் உண்டு. அப்போ ஜோசியர் சொல்றாரு, பையன் நல்லா படிப்பான், டாக்டர் ஆயிடுவான், அந்த அளவுக்கு நல்ல திறமை இருக்கு அப்படின்னு ஜோசியர் சொல்றாரு. பையன் டாக்டர் ஆவான்னு சொன்ன அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் தானே. டேய் நீ நல்லா படிப்பியாமடா, டாக்டர் ஆவான்னு சொல்றாரு ஜோசியர் அப்படின்றாங்க. அப்படியோ அப்படின்னு பையன் ஸ்கூலுக்கு பதினிச்சான். இப்போ என்ன ஆகும்? ஹாஸ்பிட்டலில் கம்பவுண்டராவோ இல்லை டாய்லெட் கவர் வேலையோ அதுக்கு தான் போவான். ஏன்னா அவனுக்கு விதி அங்கே தான் ஹாஸ்பிட்டலில். படிச்சிருந்தா டாக்டராக வேலை பார்க்கலாம், படிக்கலை அதுக்கு என்ன வேலை இருக்கும்? கூட்டுற வேலையோ பெருக்கிற வேலையோ கம்பவுண்டர் வேலையோ அதுதான் கிடைக்கும். அப்போ முயற்சி இல்லை என்றால் நமக்கு புண்ணிய பலன் வர வேண்டிய நேரமும் தவறி போகும். அப்போ அந்த முயற்சி எப்படி பயன்படுத்துவது அப்படின்னா, அந்த காலம் வரும் வரை காத்துன்னு சொன்ன பாருங்க, அதுக்கு மிக அற்புதமான ஒரு குரல் கொடுத்திருக்காரு வள்ளுவர். அதாவது இந்த கொக்கு ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்குன்னு ஒரு குரல் இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம என்ன விளக்கம் சொல்லி வச்சிருக்கிறோம்? சின்ன மீன் போறதெல்லாம் போட்டு விட்டுடும், நல்ல கொளுத்த மீன் உரு மீன் வரும்போது டபக்குன்னு கவிரும் அப்படின்னு தான் நம்ம விளக்கம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? இப்போ பெரிய மீன் கிடைச்சதுன்னா அதனுடைய வயிற்று பசிக்கு அது அதிகமாயிடுமே, அஜீர்ணம் ஆயிடுமே. அப்புறம் கொக்கு எப்படி வயிற்று வராம இருக்கும் இல்லையா? அப்ப உரு மீன் என்ற சொல்லுக்கு கொளுத்த மீன் பெருத்த மீன் அர்த்தம் இல்லை, தன்னுடைய வயிற்று பசிக்கு போதுமான அளவுன்னு அர்த்தம். உற்ற மீன் அதான் உரு மீன். உரு மீன பெரிய மீன் அர்த்தம் இல்லை, உற்ற மீன். தன்னுடைய வயிற்று பசிக்கு அந்த மீன் ஒன்று முழுங்கினா சரியா இருக்கணும். குறைஞ்சா இருந்தும் பத்தாது, அதிகமாக போச்சுன்னா அஜீர்ணம். அப்ப சரியான மீன் வருகின்ற வரைக்கும். இந்த கருத்து கிடைச்ச உடனே எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. பரவாயில்லையே, மீன் கூட தன் பசிக்கு எந்த அளவு மீன் வரும் என்று காத்திருந்து கரெக்டா அந்த மீனை பிடிச்சு சாப்பிட்டு தன் பசியை நிறைவு பண்ணி கொள்கிறது. நமக்கு இட்லிக்கும் சட்னிக்குமே கணக்கு தெரிய மாட்டேங்குதே. ஒரு இட்லிக்கு எவ்வளவு சட்னி வேணும் கரெக்டா போட்டு சாப்பிட்டது எத்தனை நாள், எத்தனை பேர்? ஒன்னா இட்லி மிச்சமா போகுது மறுபடியும் சட்னி ஊற்றிக்கிறோம், இல்லை சட்னி மிச்சமா போகுது ஒன்றா சாப்பிட்றோம், இல்லைன்னு தூக்கி பேஷனில் கொட்டிடுறோம். அப்போ ஆறறிப்படுத்த மனிதனுக்கு ஒரு இட்லிக்கு சட்னிக்கு சரியான அளவு பயன்படுத்த தெரியல. ஆனால் ஐந்தறிவு ஒரு பறவை தன் வயிற்றுக்கு எந்த சைஸ் மீன் பொருந்துமோ அதை காத்திருந்து சரியா கவுதுன்னு சொன்னா எவ்வளவு அற்புதமான ஒரு குரல் பாருங்க. எனவே இது போல முயற்சி என்பது கரெக்டா அந்த நேரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அறிவு திறம். அது வரைக்கும் முயற்சி தொடர வேண்டும். அடுத்ததாக 10வது காரணம் பருவம். பருவம் என்பது கால மாற்றம் மட்டுமல்ல, உடலின் மாற்றமும் பருவம்தான். குழந்தை பருவம், மாணவ பருவம், இளமை பருவம், நடுத்தர முதிர் பருவம், முதுமை பருவம், வயோதிகம், கடையறை. இப்படி பருவங்கள் மாறுகின்ற போதும் உடல் தோற்றமும் மாறுகிறது, மற்ற அம்சங்கள் எல்லாமே மாற்றம் பெறுகிறது. இப்போ நாம பிறந்த போது இருந்த குணத்தை இழந்ததும் உண்டு, சிலவற்றை மாற்றி கொண்டதும் உண்டு. மனவளக்கலைக்கு வந்து ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை விழுத்தல் பயிற்சிகளை செய்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி இருக்கிறோம். சில பேர் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒட்டி, அனுபவத்தை ஒட்டியே தங்களை மாற்றியவர்களும் இருக்கிறாங்க.
அப்போ வயது ஆகின்ற போது பக்குவம் ஆகலைன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன பெருசு, வயசுக்கு தகுந்த பக்குவம் வேண்டாமான்னு சொல்றாங்கல்ல. அப்போ வயதுக்கு தகுந்த பக்குவம், அதுக்கு பேர் தான் அருமையான வார்த்தை மேனேஜ்மெண்ட். அது ஒற்றை வார்த்தைன்னு நினைக்கிறோம். மேன், ஏஜ், மெண்ட் 3 வார்த்தை சேர்ந்துதான் மேனேஜ்மெண்ட். மேன் மனிதன், ஏஜ் வயசு, மெண்ட் தக அமைவது, மாற்றிக்கொள்வது, திருத்தி அமைத்துக் கொள்வது. அப்படி ஒருவன் வயதுக்கு தகுந்த போல் பக்குவம் ஆகவில்லை என்றால் அவனுக்கு அறிவுரை சொல்லி கொஞ்சம் வற்புறுத்தி சிறு தண்டனை தந்து அவனை பயன்படுத்துகின்ற அறிவுத்திறத்துக்கு பேர், அந்த நிர்வாக திறமைக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட். இப்ப எத்தனை மேனேஜர்களுக்கு இந்த அர்த்தம் தெரியும்? இன்னர்வியூ தெரியாதவங்க இன்டர்வியூ செய்வாங்க இல்லையா? முதல்ல இன்னர்வியூ தெரிஞ்சாதான் இன்டர்வியூ பண்ண முடியும். இன்னர்வியூ தெரியாதவங்க இன்டர்வியூ பண்ண எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இதுவும். எனவே அறமில்லாத அறங்காவலர்கள், நிர்வாகம் தெரியாத நிர்வாகிகள், இப்படி எல்லா இடத்துலயும் சில சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. சரி, இப்போ உடல் ரீதியாக, மன ரீதியாக, அறிவு ரீதியாக சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைத்தனத்துல என்ன அறிவு நிலை இருந்ததோ சாகிற வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. சாகிற வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. இது எப்படி சாத்தியம்? ஆச்சரியமா இருக்கும். அப்ப என்ன காரணம் என்றால், நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறான். நாம பார்க்கிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம். அதுல அறம் சார்ந்தவற்றை பார்க்கின்ற போது இது மாதிரி நாமும் செய்யணும், ஒரு பாடம். அறம் தவறியதை பார்க்கிற போது இது மாதிரி செய்யக்கூடாது என்பது ஒரு பாடம். அப்ப யார் பக்குவப்படுகிறார்கள் என்றால், அனுபவங்களை ஆராய்ந்து பார்ப்பவர்களே பக்குவப்படுகிறார்கள். அனுபவங்களை ஆராய்ந்து பார்ப்பவர்களே பக்குவப்படுவார்கள். அப்படி பக்குவப்படுகின்ற போது குணம் மாற்றம் பெறும், அறிவு நிலை உயரும். அதுக்கு தகுந்தாற் போல 4 பேருக்கு தெரிந்த நிலை. வெறுமனே வீட்டில் இருந்திருந்தா குழந்தைகள் மட்டும்தான் தெரியும். ஒரு அலுவலகத்தில் போய் பல பேர் பழகி இருந்தா ஒரு 40-50 பேருக்கு தெரியும். இப்போ நம்ம மாதிரி மனவளக்கலை வந்த பிறகு இப்போ நம்ம எத்தனை நாடுகளுக்கு போனாலும் யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த புகழ், உயர்ந்த புகழ் எப்படி வருது அப்படின்னா, நம்முடைய கடமையை செய்கின்ற போது தானாக வந்தமைகின்ற ஒரு நன்மதிப்பு தான் புகழ். அதே போல் உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற எல்லாமே வயதுக்கு ஏற்ப மாற்றம் அடைகிறது. அப்ப சாமி சொல்லுவாங்க, 40 வயதுக்குள் சம்பாதித்து முடிச்சிடணும், 60 வயதுக்குள் வாழ்ந்து முடித்து விட வேண்டும், 60க்கு மேல ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டையர்மெண்ட். ஆபீஸ்ல இருந்து இல்ல, பூமியில இருந்து ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டையர்மெண்ட். எப்போ வந்தாலும் மகிழ்வாக பூமிக்கு நன்றி சொல்லி போக வேண்டிய மனசு பக்குவம் இருக்கணும். அப்போ ஏன் அது இருப்பது இல்லை என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏன் சாவுன்ற வார்த்தையை வீட்டில் சொல்லக்கூடாதுன்ற குடும்பங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். வீட்டுக்குள்ள அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன் அப்படி என்ன பயம்? கிளைமேக்ஸ் தானே சாவு. சினிமாலெல்லாம் கிளைமேக்ஸ் ரசிக்கிறீங்க. ஒரு மனிதனின் வாழ்க்கையின் கிளைமேக்ஸ் தானே மரணம். அந்த கிளைமேக்ஸ் பார்க்கறது மட்டும் ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு பார்க்குற போது தான் ஒரு விடை என்னன்னு சொன்னா, ஏன் மக்கள் சாவை கண்டு பயப்படுகிறார்கள் என்றால், வாழ்க்கை நிறைவாக வாழவில்லை. வாழ்க்கை நிறைவாக வாழவில்லை. நிறைவாக வாழ்ந்தவர்களுக்கு இந்த உடல் ஒரு சுமை. எப்படா போய் சேருவோம், இன்னும் என்ன தின்னு தூங்கிக்கிட்டு சோத்துக்கு செலவு பூமிக்கு பாரமா உட்காந்துருக்கிறதா என்று தோணும்.
அப்படி இயேசுபிரான் சொல்லுவார், எனது அறிவற்ற சந்ததியே, இன்னும் எத்தனை காலத்திற்கு நான் உங்களோட இருப்பேன் என்ற வசனம் பைபிள் இருக்கு. மகரிஷி அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் சொல்லுவார், இன்னும் இந்த உடம்பு எத்தனை நாளைக்கு சுமந்துட்டு இருக்கிறது, என்னுடைய கடமையெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நான் புறப்பட்டுணும்ல அப்படிம்பார். அது மாதிரி நிறைவாக வாழ்ந்தவர்களுக்கு இறப்பு ஒரு இனிமையான அனுபவம். அதை வரவேற்கத்தான் தயாரா இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதை வள்ளுவ பெருந்தகை சொல்றார். எங்க தெரியுங்களா? சூது அதிகாரத்துல இதை சொல்றார். எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்க. உடம்பு சரியில்லாதவனுக்கு, பிரச்சனைகள் அதிகமா உள்ளவனுக்கு வாழ வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கும். அது போல சூதில் அமர்ந்தவன் அந்த பணைய பொருளை இழக்க இழக்க ஆட்டத்தின் மீது ஈர்ப்பு அதிகமாகும் அப்படின்றார். இதை அப்படியே ரிவர்ஸ்ல வச்சு வாழ்க்கைக்கு நம்ம சிந்திக்கலாம். இப்ப சூதாட்டத்தில் கொண்டு போன பொருள் இழக்க இழக்க அவனுக்கு ஆட்டத்தின் மீது ஈர்ப்பு அதிகமாகும். வெற்றி பெறுகிறவன் ஒரு கட்டத்துல சரி இன்னைக்கு வசூல் போகுதுன்னு எந்திரிச்சிருவான். ஆனா இழந்தவனோ விட்டதை பிடிக்கணும் எந்திரிக்கவே மாட்டான். தூங்காம சாப்பிடாம டாய்லெட் கூட போக மாட்டானுங்க. வெறி பிடிச்ச மாதிரி அடிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப காரணம் என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 2 வகையில் அவனுக்கு நட்டம். ஏன்னா சூதாட்டம் யார் போவாங்க? ஷேர் மார்க்கெட் இருக்கு, அது உங்க சூதாட்டம் தான். என்ன? சட்டப்பூர்வமான சூதாட்டம், லீகலைஸ்டு கேம்பிளிங். மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் ட்ரேடிங் எல்லாம் லீகலைஸ்டு கேம்பிளிங். அப்ப எதுக்கு போறான்? குறுகிய காலத்தில் அதிகமா சம்பாதிக்கணும், அவன் தான் அங்க போவான். இப்போ 2 வகை எதிர்பார்த்து போனது ஒண்ணு. ஆனா நடந்தது என்ன? கொண்டு வந்த கை காசே போச்சு. அப்போ எதிர்பார்த்த பொருள் வராதது ஒரு நட்டம், கொண்டு வந்த கைப்பொருள் இழந்தது இன்னொரு நட்டம். அப்ப 2யும் பிடிக்கிற வரைக்கும் விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லி விட்டத்துல தொங்குற வரைக்கும் விட மாட்டான். இதுதான் சூதாடினுடைய நிலைமை. சரி, பொருள் இழக்க 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 ஆட்டத்தின் மீது ஈர்ப்பு அதிகமாகிறதே, இது போலத்தான் துன்பங்களை சந்திக்க சந்திக்க வாழ்க்கையின் மீது ஈர்ப்பு அதிகமாகிறது. காரணம் என்ன? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலை பார்க்குறோம், இந்த மொபைல் ஸ்ட்ரெச்சரில் வந்து பேஷண்ட் கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறோம். இந்த பக்கம் ஆக்சிஜனு, அந்த பக்கம் குளுக்கோஸு, அந்த பக்கம் இன்ஜெக்ஷன் மருந்து, இந்த பக்கம் வந்து மூச்சு ஆக்சிஜன் இது, இப்படி எல்லாம் ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு 5 நிமிஷம் செத்து போயிடுவான். இதெல்லாம் எடுத்துட்டோம்னு சொன்னா 5 நிமிஷத்துல செத்துருவான். ஏப்பா இவ்வளவு கஷ்டப்படுறிய, போயிடுறியான்னு கேட்டேன். என்ன சாக சொல்றியா அப்படின்னு அந்த அவஸ்தையிலும் கேட்பான். உறவு நட்புன்னு சொல்லுவாங்க, எவ்வளவு சிரமம்னாலும் பரவாயில்ல டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிம்பாங்க. சரி, டாக்டர் காப்பாத்திட்டா வச்சுக்குவோம். திரும்ப வந்து என்ன சாதிக்க போறீங்க? அதே கண்டதை திங்கிறது, டிவி பார்க்கறது, ஊர் சுத்துறது, வெட்டி பயிற்சி பேசுறது, இதைத்தானே செய்ய போறீங்க. இதுல ஒரு 10 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சா மட்டும் என்ன செய்ய போறீங்க? இது எதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் தேவையாம்? இது வரைக்கும் தின்னதெல்லாம் சலிச்சு போகலையா? இது வரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் சலிச்சு போகலையா? இன்னும் ஒரு 10 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி என்ன சாதிக்க போறீங்க? ஏன் ஏன் இந்த அவலம்? அப்படின்னா சாமி என்ன சொல்றாங்க? வாழ்க்கை என்பது, பிறவின் நோக்கம் என்பது துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைப்பது. இதுதான் வாழ்க்கையின் முழுமை. இதுலதான் ஆத்ம திருப்தி கிடைக்கும். துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து
அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைப்பது. ஆனா இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை என்ன என்றால் இன்பம் அல்லது துன்பம் மாறி 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 இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழின்னு கண்ணதாசன் புலம்பின மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தா அடுத்த 2 அனுபவமே இல்லையே. அமைதியை அடையாளம் கண்டதும் இல்லை, பேரின்பம் என்றால் என்னவென்றே தெரியாது. அப்ப எப்படி ஆத்மா வந்து சாகிறதுக்கு சரின்னு சொல்லும்? எனவே பருவம் என்பது மிக முக்கியமான அம்சம். ஒவ்வொரு கட்டத்திற்குள் வாழ்ந்து பார்த்துவிட வேண்டும். மாணவ பருவம், இளமை பருவம், முதிர் பருவம், வயோதிகம் எல்லாம் அந்தந்த வயதுக்கு தகுந்த பக்குவத்தை மாற்றத்தை பெற்றுவிட வேண்டும். அப்பதான் வாழ்க்கை என்பது ஒரு நிறைவுக்கு வரும். அதனால் இந்த பருவங்கள் அதுக்கு தகுந்தாறு போலையும் நம்முடைய 7 சம்பத்துகளிலேயும் மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது 11வது காரணம் நட்பு. நட்பு பற்றி 50 குறட்பாக தந்திருக்கிறார் வள்ளுவர். 50 குறட்பா, 5 அதிகாரம். நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, பழமை, நட்பாராய்தல் என்று 5 அதிகாரங்கள் தந்திருக்கிறார். ஏன்னா யாருமே நிரந்தரமான பகைவனும் இருக்க முடியாது, நண்பனும் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைஃபை கலீக் என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையோடு பங்கு கொண்ட நட்பு என்று வருகின்ற போது அதுல பல விஷயத்துல இருக்கும். அப்ப இந்த நட்பை நல்ல ஒரு நட்பு கிடைப்பதற்கு புண்ணியம் செய்திருக்கணும். இல்லைன்னா நண்பனை போல வந்து ஏமாற்றுபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நட்பு என்பது என்ன? ஒரு இணக்கம். மனிதருக்கு இடையில் இருப்பது மட்டும் நட்பு அல்ல. உடலுக்கும் உயிருக்கும் நட்பு, உயிருக்கும் மனசுக்கும் நட்பு, மனதுக்கும் உடலுக்கும் நட்பு. இதுதான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. இந்த முக்கோணத்திற்குள் தான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. உடலுக்கும் உயிருக்கும், உயிருக்கும் மனதுக்கும், மனதுக்கும் உடலுக்கும், இந்த ட்ரையாங்கிள். இதுலதான் ஒரு நிறைவான வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அப்ப நட்பின் முதல் இடம் நாம், நம்முடைய குணங்கள், நம்முடைய வாழ்க்கை. இது நட்பு. இதன் பிறகு இந்த உடலோடு தொடர்புடையவர்கள், அது உறவு நட்பு என்றவர்கள். இப்ப நல்லவர்கள் சேர்ந்தால் மேன்மைக்கு வந்துடுறாங்க. ஒரு நல்லவனும் தீயவனும் நட்பு ஏற்பட்டதுன்னு சொன்னா யார் யாராக மாறுவாங்க? கெட்டவன் நல்லவனா மாறுவானா? நல்லவன் கெட்டவனாக மாறுவானா? என்றால் நல்லவன் தான் கெட்டவன மாறுவான். வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு. வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு. வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீயவராவதுண்டு. இப்ப நம்ம வீட்டுல என்ன சொல்றோம்? கெட்ட பசங்களோட சேராத, கெட்ட பசங்களோட சேராத அப்படிங்கிறோம். அப்போ நமக்கு அந்த பையன் கெட்டவன் சொன்னா, இப்ப நம்மளுடைய நல்ல பையன் ஒருத்தர் இருப்பான்ல, இப்ப இதே பிரின்சிபல் அந்த பையன் நம்ம சேர்த்துக்க மாட்டானே, இல்லையா? 100க்கு 100 வாங்குற நல்ல பையன் அவங்களுக்கு நட்பு வச்சுக்கோன்னு சொன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? 90 வாங்க கூட பழகாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன என்று சொன்னால், மனதின் இயல்பே கீழ் நோக்கி பாய்வது. மனதின் இயல்பே கெட்டு போவதிலே தான் நாட்டம் அதிகம். கெட்டதை மாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுதுங்களா?
இப்போ மக்களுக்கு அதே வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்மை போன்ற பயிற்சியாளர்களுக்கு குணங்களை மாற்றுவது எவ்வளவு கடினமான பயிற்சியா இருக்குதுங்க. அதாவது மன்றத்தில் பொறுப்பாசிரியராக இருந்த போது அகத்தாய் பேச்சில் நடக்கும் இல்லையா? சில அன்பர்களும் சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் மாத்திட்டேன், அதை மாத்திட்டேன். ஆசிரியர் பயிற்சி போயிட்டு வந்த உடனே கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, நான் வந்து கோயிலுக்கு போறதை நிறுத்திட்டேன். அறிவை தெய்வம் தெரிஞ்சுக்க அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிம்பாங்க. நான் சில பேர்ட்டு கேட்பேன், சரி பரவாயில்ல, ரொம்ப நல்ல பக்குவம் தான். நீங்க தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, கோயிலுக்கு போனதில்லை, சரிதான். நீங்க கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற உங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்களான்னு. அவங்களுக்கெல்லாம் பக்குவம் பத்தாதுங்க. நீ மன்றத்துக்கு போய் நாத்திகன் ஆயிட்டேன்றாங்க அப்படிம்பாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மகரிஷி வந்து என்ன மாறுதல் பயிற்சி கொடுத்தாங்க இல்லையா? ஆமா. தீய எண்ணங்கள் வரக்கூடாது, அதை சங்கல்பம் பண்ணி நீக்கணும்னு சொன்னாருங்க இல்லையா? ஆமா. அப்போ உங்ககிட்ட தீய எண்ணமே இல்லையா அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. வருது. சரி, ஆசை சீரமைத்தல் பயிற்சி கொடுத்தாங்கல்ல, உங்களுக்கு எந்த ஆசையுமே கிடையாதா? அது எப்படி ஆசை இல்லாம எப்படி வாழ முடியுமா? சரி, இருக்கு. சினம் தவிர்த்தல்னு பயிற்சி கொடுத்தாங்களே, கோபம் வந்து எத்தனை நாள் ஆச்சு? அது அப்பப்ப. சரி, திடீர்னு இப்போ நீங்க வந்த பைக் காணாம போச்சுன்னு தெரிஞ்சதுன்னா வருத்தப்படுவீங்களா மாட்டீங்களா? வருத்தப்படும். அப்போ மகரிஷி முதல்ல கொடுத்த எண்ணம் மாறியதல் அப்படி வச்சிருக்கிறீங்க. ஆசை சீரமைத்தல் வச்சிருக்கிறீங்க. சினம் தவிர்த்தல் வச்சிருக்கிறீங்க. கவலை ஒழித்தல் அதுவும் வச்சிருக்கிறீங்க. ஆனா முதல்ல எது விட்டுட்டீங்க? கோயில் போறதை விட்டுட்டீங்க. அதை எப்ப சொன்னாங்க? பிரம்மஞான வகுப்புல தான் இறை தத்துவத்தை சொன்னாங்க. அங்கே நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம் மகரிஷி சொன்னாங்களா? அப்ப உங்க சோம்பேறித்தனத்துக்கு சௌகரியமா முதல்ல விட்டுட்டீங்க அத. ஆனா இதெல்லாம் அப்படியே வச்சிட்டு இருக்கிறீங்க. தீய எண்ணங்கள், ஆசைகள், கோபம், கவலை எல்லாம் வச்சிருக்கிறீங்க. முதல்ல இதெல்லாம் மாத்துங்க. அப்புறம் கோயிலுக்கு போறதா வேண்டாம் முடிவு பண்ணிக்கலாம். அப்ப நீங்க கோயிலுக்கு போகலன்னு யாரும் உங்களை கண்டுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய பக்குவத்தில் வருகின்ற ஒரு தெய்வீக அலைகளிலே நம்முடைய கருத்துக்கு யாரும் மறுப்பு சொல்ல மாட்டார்கள். அது மட்டுமல்ல, எந்த ஒரு நல்ல கெட்ட விஷயமா இருந்தா நம்மகிட்ட ஆலோசனை கேட்பாங்க. நாம் செய்யறது நல்லா இருக்கும், சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு நம்புவாங்க. அந்த பக்குவத்தில் தான் நம்ம இதெல்லாம் முடிவு செய்யணுமே தவிர, நீங்க வந்து ஒரு 2, 3 மாசம் கூட ஆகல, 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆசை போய் முடிச்ச உடனே கோயிலுக்கு போய் நிறுத்திட்டேன்னு சொன்னா, இது வெளியே போய் சொல்லாதீங்க, மத்த மன்றத்துக்கு வரவங்களும் வரமாட்டாங்க. ஒரு நாத்திக கூட்டம் விட்டுருவாங்க. அது போல பருவத்துக்கு தகுந்த மாற்றம் என்பது அவ்வளவு எளிதில் இல்லை. அதுக்கு தகுந்த நட்பு வந்து சேரவில்லை என்றாலும் அதுவும் எளிது அல்ல. சரி, அப்ப யாரை துணை கொண்டு நாம் மாறுவது? யாரை துணை கொண்டு நாம் மாற்றம் பெறுவது? கேட்டவன் சரி, மாறணும், ஆசை இருக்கு. யார் எனக்கு சேர்ந்து கூட இருந்து பயிற்சி கொடுத்து கற்றுக் கொடுத்து செஞ்சா நான் மாற்றுவதற்கான கை தூக்கி விடுவாங்க? யார் அவங்க? அப்போ கெட்டவனோடு இணங்கி பயிற்சியில கொடுக்கணும், நாம கெட்டு போக கூடாது. அப்ப இந்த திறமை யாருக்கு உண்டு? இந்த திறமை யாருக்கு உண்டு என்றால் அவர்கள்தான் பெரியோர்கள். பெரியோரை துணை கோடல் என்று ஒரு அதிகாரம் இருக்கு. பெரியாரை துணை கோடல் என்று ஒரு அதிகாரம். அங்க என்ன சொல்றாரு? நீ பெரியோருடைய நட்பை கைவிடுவதோ அல்லது அவர்கள் மீது பகைமை பாராட்டுவதோ, அவங்க ஒன்றும் பகைமை நினைக்க மாட்டாங்க, நாம நினைச்சுக்கிறது ஒரு பெரிய அவர் எப்படி அப்படின்னு நினைச்சிட்டு, இது 100 பங்கு ஆபத்தை
விலை கொடுத்து வாங்குவதற்கு சமம் அப்படிங்கிறார் வள்ளுவர். என்ன விலை தந்தாவது சான்றோர் நட்பை காப்பாற்றிக்கொள். இதுக்கு சரியான உதாரணம் துரியோதனன். அங்க தேசத்தையே விலையாய் தந்து கர்ணனை நட்பாக்கி கொண்டான். அங்க தேசத்தையே விலையாய் தந்து கர்ணனை நட்பாக்கி கொண்டான். கர்ணனும் கெட்ட துரியோதனோடு கூட்டு சேர்ந்தானே தவிர இவன் கெட்டு போனானா இல்ல. ஏன்னா அவன் சூரிய புத்திரன், அறிவு. ஸோ எந்த ஒரு தவறு நடந்த போது இவன் வந்து அதுக்கு உடன்பட்டதாகவே குறிப்பு இருக்காது. இதெல்லாம் பெடிகள் செய்யற வேலை. உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் யுத்தம் செய்து வெற்றி பெறணும் அப்படின்பா. ஸோ இப்படி சான்றோர்கள் தான் கெட்டவருடைய சகவாசத்திலே கெட்டு போக மாட்டார்கள். கெட்டவனை கைத்துக்கி விடுவார்கள். முடியலன்னா விட்டுருவாங்க. அவன் வெளியே போயிடுவான், நம்ம வெளியே போய்ப்போம், அவ்வளவுதான். இப்படி நட்பின் மூலமாகவும் நல்ல நட்பு, நல்ல பழக்க வழக்கங்கள் முகபாவனை மாற்றும், உருவமைப்பு, குணங்களிலே மாற்றம் தரும், சிந்தனை திறத்திலே மாற்றம் தரும், நல்ல காரியங்களை தொண்டு செய்து புகழ் பெறுவதிலே மாற்றம் தரும். தீய பழக்கங்கள் இல்லைன்னு சொன்னா உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும், உடல் நலம் எல்லாம் கூடி தொழில் செய்தால் செல்வத்திலேயும் மேன்மை பெறலாம். இப்படி எல்லா வகையிலையும் நட்பு வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்றத்தை தரக்கூடியது, வீழ்ச்சியும் தரக்கூடியது. அதுதான் நட்பு ஆராய்தல். யாரை நட்பாக்கிக் கொள்வதற்கு முன்பு ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு பிறகும் ஒரு ஆராய்ச்சியிலேயே தான் வச்சிருக்கணும். ஏன்னா மனிதன் எந்த சமயத்திலே மாறிவிடுவான். நண்பனும் பகை போல் தெரியும், அது நாட்பட புரியும். கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற, கரைக்கு அவனும் வந்து விட்டான், கடலில் நான் தான் விழுந்து விட்டேன். இப்படியும் இருக்கு நட்பு. அதனால நட்பு ஆராய்ந்து தொடர்ந்து ஆராய்ச்சி மனப்பான்மையோடு தான் வாழணும். ஏன்னா மனிதன் எந்த சூழ்நிலையும் மாறி போவான். தீவன் நல்லவன் ஆவான், நல்லவன் தீவன் ஆவான், நண்பன் பகையாவான், பகைவன் நண்பன் ஆவான். அது மட்டுமல்ல, குடிசையில் ஓர் மனது, கோபுரத்தில் ஒரு மனது, கூடாத சேர்க்கையெல்லாம் கூடினால் பல மனது. அதனால நல்ல நட்பு ஒரு மனிதனுக்கு எல்லா வகையிலையும் மாற்றத்தை தரும். அதுக்கு அடுத்தது சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் என்பது நமக்கு இறைவன் தருகின்ற வாய்ப்பு. சில பேர் இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, we can create opportunity அப்படிம்பாங்க. அது இந்த அரசியல்வாதிகள் ரூம் போட்டு யோசிச்சு லஞ்சம் வாங்குவாங்க, ஊழல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து சந்தர்ப்பத்துல சேர்த்துக்க முடியாது. இறைவன் தரக்கூடிய வாய்ப்பு, அதுதான் சந்தர்ப்பம். அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நஷ்டமாகும், பயன்படுத்தி கொண்டால் மேன்மைக்கு வரலாம். இப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மனவளக்கலை என்று ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, வரோம், பயிற்சி எடுக்கிறோம், தொடர்ந்து அதை பற்றி கொண்டால் பல மேன்மைகளை பெறுகிறோம். கொஞ்ச நாள் வந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. எத்தனை பேர் சாமி கிட்ட தீட்சை வாங்கிட்டு காணாம போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல மன்றத்தை எத்தனை ஆயிரம் பேருக்கு தீட்சை கொடுத்துருப்போம். எத்தனை பேர் வர்றாங்க? 15 லட்சம் பேர் குறைந்தபட்சம் சொல்றாங்க. கின்னஸ் ரெக்கார்டு 1 லட்சம் பேர் தாவம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணினார். 83,000 தாண்டல. அப்ப 15 லட்சம் பேர் அன்பு இருக்கின்ற ஒரு அமைப்புல ஒரு நாள் ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக, கல்யாண காட்சின்னா
கேலண்டரில் மார்க் பண்ணி கரெக்டாக போயிட்டு வரக்கூடிய மக்கள் ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக தவம் செய்வதற்கு வரவில்லை. 83,000 சேர்ந்த 1,00,000 தொட முடியல, தோத்து போச்சு அந்த ப்ரோக்ராம். அப்படி என்றால் இவங்களெல்லாம் எந்த கணக்கில் சேர்த்துவீங்க? சந்தர்ப்பம் கிடைச்சது, ஆனால் நழுவ விட்டு விட்டார்கள். அவன் இம்பார்ட்டன்ஸ் தெரியாதனால தான் வரல, இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருந்தா வந்திருப்பாங்க. அதனால இப்போ ஒரு நல்ல பயிற்சி, நல்ல ஒரு வாழ்க்கை முறை தெரிந்து கொள்ள மட்டும் போதாதுங்க, அதை விடாமுயற்சியோடு பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொள்ள தவறிவிட்டால், வாய்ப்பு நழுவிட்டால் மறுபடியும் வாய்ப்பு வருமானு சொல்ல முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் த டோர் அகெயின் சொல்ல முடியாது. அதனால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது அதனுடைய வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை தான் நிறைய விஷயங்களை நமக்கு வாழ்க்கை மேன்மைக்காக தந்திருக்கின்றன. அதை பற்றிய ஒரு சிந்தனை அடுத்த வாரம் அடுத்த அமர்விலே மேற்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கோளமுடன், வாழ்கோளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கோளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை ஐயா. நன்றி ஐயா. மனிதர்கள் ஒரு ஹோட்டலில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 7 அம்சங்கள் பார்த்திருக்கிறோம். சிறப்பையா, நன்றாக இருந்தது. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் நீங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவார்கள். இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கள் ஐயா. முதல்ல கலையில ஆரம்பிச்சு அப்புறம் கடைசியில எப்படியோ போயிடுச்சுங்க. ஒவ்வொரு கலைய பத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையை பத்தி சொல்லிட்டீங்க. அருமையா இருந்ததுங்கய்யா, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. எங்களுக்கு இந்த காலை பொழுது, உங்களுக்கு அங்க இரவு பொழுது. காலையில கேட்கும் போது உங்க உரை ரொம்ப அருமை. ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மனுஷங்க எப்படி மாறுறாங்கன்றது ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா வந்து நீங்க இது பணம் வந்து இப்படி நல்லவங்களுக்கெல்லாம் சேரும்ன்றீங்க. ஆனா இப்ப நல்லது அந்த மாதிரி சேரும் போது இப்ப யாருமே நல்லதுக்கு பயன்படுத்திக்கல. அது வந்துமா நம்முடைய அறிவை பொறுத்தது. பணத்தை சம்பாதிக்க மட்டும் இல்ல, அது எப்படி செலவு பண்றதுங்கிறதெல்லாம் நம்முடைய அறிவை பொறுத்தது. அறிவு உள்ளவர்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்குவாங்க. வள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, அறிவுள்ளவனின் வறுமையை விட அறிவில்லாதவனின் செல்வம் ஆபத்தானதும்பார். இப்போ நீங்க நம்முடைய அரசியல் கையில எல்லாம் பணம் கிடைச்சி என்ன ஆச்சுங்க ஆபத்து? ஸ்கூல் அவன் கையில, காலேஜ் அவன் கையில, ஹாஸ்பிட்டல் அவன் கையில, அவன் சொல்றதுதான் ஃபீஸு, அவன் வாங்குறதுதான் கேப்டேஷனு, அவன் போடுறதா பில்லு. இப்ப என்னாச்சுங்க? அப்ப அறிவு கட்டம் கையில பணம் போச்சுன்னா சமுதாயம் பாதிக்கப்படும். அறிவுள்ளவனுக்கு வறுமை இருந்தா அவன் திருட மாட்டான். எப்படி அதுல இருந்து வெளிவருவதுன்னு யோசிச்சு உழைத்து முன்னேறுவார்கள். ஆனா வள்ளுவர் அன்னைக்கே சொன்னார், அறிவில்லாதவனின் பணத்தை விட அறிவுள்ள வறுமை நல்லது. ஞானிகள் பத்தி சொன்னீங்க இல்லையா? இந்த மாதிரி புண்ணியம் பண்ணிருந்தா இந்த மாதிரி ஞானிகள். அது மாதிரி மகரிஷி வந்து 15 தொழில் பண்ணிதான் இப்ப இந்த மாதிரி வந்தாரு நீங்க. அது அப்ப கர்ணன் வந்து சேர்ற இடம் வந்து சரியில்லை, ஆனா அவர் கெட்டு போல, அவர் நல்லா இருக்காரு. அவர் கெட்டு போல.
ஒவ்வொரு வாக்கியமும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா கேட்கறதுக்கு. அதாவது எல்லாரும் மாறணும், நல்லதே நினைச்சு நல்லதே இப்ப மாறணும். ஆமா, அதுக்கு வழி நல்ல வழி ஐயா. அதுக்குதான் மகர்ஷி ரொம்ப ரொம்ப கொடுத்துருக்க வழிமா. ஒவ்வொன்றும் ரொம்ப அருமையான கருத்துக்கள். அந்த காலத்துல NS கிருஷ்ணனை பத்தி சொன்னீங்க, அந்த கலையை பத்தி அந்த கலை எல்லாம் எப்படி இருக்கும்னுட்டு ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. வாழ்க நன்றிமா, வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிந்திக்கணும். ஜனார் ஐயா. பங்குச்சாமி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க சிறப்பான வளமுடன். சிந்தனை ஐயா. வளா போல இப்போ எனக்கு கலையில தொடங்கினாலும் கொஞ்சம் மைண்ட் ஸ்டக் ஆயிட்டுன்னு சொல்லிச்சுன்னா, மனிதன் வந்து ஏனையா மிருகங்கள்கிட்ட இருந்து இல்லாட்டி மயில்கிட்ட இருந்து நாட்டியத்தையும் குயில்கிட்ட இருந்து பாட்டையும் அப்படியெல்லாம் கற்றுக்கொள்ளணும். இல்லை ஆறறிவுள்ள மனுஷனா மாறிக்கல தொடக்கத்துல இருந்தே ஒரு அந்த அறிவு வந்து இப்ப கர்மா எல்லாம் நினைவுல இருக்கிற மாதிரி அது 7 தலைமுறையோட தான் நல்லபடியாத்தான் அது தொடருதா? துவக்கத்துல இது வந்து சாமி சொல்றது துவக்கத்துல மனிதன் தோன்றிய காலத்துல இப்படி வந்தது. அது சரி. ஏன் அது மனிதனுக்கு பாராதறிவா பரிணமிச்சிருந்தா கூட அந்த பழைய அந்த மெமரிஸ் எல்லாம் இல்லை. இப்ப யானை கூட குட்டியை போட்டா காலால தட்டி அதை எழுப்பி நடக்க வச்சிடும் அடுத்த செக்கனையோ அடுத்த குறிப்பிட்ட நேரத்துக்கு இல்ல. ஒட்டகம் கூட அதே மாதிரி தான் காலால உதாச்சு எழுப்பிடும் சொல்றாங்க. ஆனா இது வந்து குயிலுக்கு அமைந்த ஒரு குரல் ஓசை. அது ஒண்ணும் பயிற்சி பண்ணி ஓசை டெவலப் பண்ணிக்கல. ஆமா. அப்ப மனிதன் பார்த்து தான் எதை ரசிக்கிறானோ விரும்புகிறானோ அதை கற்றுக்கொள்கிறான். அப்போ நீங்க கல்வியில வந்து பார்த்து கற்றுக்கொள்வது, அனுபவத்தில் கற்றுக்கொள்வது, கேட்டு கற்றுக்கொள்வது, படித்து கற்றுக்கொள்வது, இது எல்லாமே தான் கல்வி. அப்படி வந்து இவன் சொன்ன கண்ணதாசன் சொன்ன மாதிரி பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் மதங்களை படைத்தான். அது சரியா? நான் எனக்கு இந்த கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப முதல் அறிவில இருந்து 6 அறிவா மனுஷன் வளரேக்கல. அப்போ ஒவ்வொரு அறிவிலையும் வந்து இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் அவருக்கு மனிதனுக்கு தெரிஞ்சிருக்கத்தானே வேணும் அந்த பரிணாம வளர்ச்சியில. அதையும் இப்ப வந்து அதைத்தான் சொல்ல வரீங்க. அது தெரிந்திருக்கும். தெரிந்திருந்தாலும் கூட அது மாதிரியான திறமை வெளிப்படுத்துறதுக்கு உள்ள இருக்கு. அந்த உள்ள கூடிய பதிவை வெளிப்படுத்தணும் சொன்னா நாம நினைப்பதை பாவனையில கொண்டு வரணும் இல்ல. இசை பத்தி நமக்கும் தெரியும், ஆனா பாடினா கழுது கத்திரமா இருக்கு இதுல. நாம நினைக்கிறோம் நல்லா பாடுற மாதிரி, கேட்கறோம் காது முடிக்கிறாங்க. சில ஜோக் போட்டிருக்குங்க ஐயா. சில பேர் ஹெட்போனை போடிட்டு பாட்டு பாடிக்கொண்டே இருப்பாங்க. ஹெட்போனை கலத்தி விட்டா தான் தெரியுமா உங்களுக்கு இப்படி பாடுறாங்க. சிறப்பையா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்து வராயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நாளா ஆப்சென்ட் ஆயிட்டீங்க. ஆமா, இந்தியாவுக்கு போயிருந்தேன். நிறைய டிராவல் நிறைய இருந்தது. அந்த நேரம் ஒத்து. எத்தனை நாள் இருந்தீங்க? ஒரு 3 மாசம் இருந்தேன் ஐயா. ஓகே ஓகே. 4 மாசம். ரொம்ப வழக்கம் போல ரொம்ப சிறப்பான உரை, நிறைய கருத்துகள். அதுல சொல்ல வேண்டிய கருத்து அந்த நட்பு ஆராய்தல் ஒண்ணு. மொத்தம் 5 அதிகாரங்கள் நட்புல வச்சிருக்காரு. இத வந்து நட்புன்னு ஒண்ணு, நட்புன்னு ஒண்ணு. கூடா நட்பு. ஆமாங்க. 2 இருக்கு. அதுல அது அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ தீ நட்பு என்பது ஓரளவுக்கு பட்டவர்த்தனமா தெரியும். தீ நட்பு. கூடா நட்பு என்பது அது பழகினதான் தெரியும். சிலதெல்லாம் நட்பு மாதிரி தெரியும், கடைசியில துரோகமா இருக்கும். அதுதான் கூடா நட்பு. அதுதான் இந்த வகைப்படுத்தி வச்சிருக்காரு 50 குறள்.
அவருக்கு பத்தல, அதுவே பத்தல. கர்ணன் வந்து அது கெடலன்றது அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக். ஆமா, ஏன்னா சில பேர் வந்து இல்லைங்க, அதுல என்னன்னா தத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா கெடல, காட்சி ரீதியா பாத்தீங்கன்னா திரௌபதி இதுல நடந்துகிட்டது. கரெக்டா புடிச்சிட்டீங்க. அதேதான். திரௌபதி மானபங்கம் செய்யப்படும் போது அவனும் கூட சேர்ந்து நகைத்து கொண்டிருந்தான். அது சினிமால காட்டுற போது காட்டுறாங்க. இன்னொரு கருத்து என்னன்னா, ஆடையை அவிழ முடியவில்லை என்றால் அவளை தூக்கி துரியோதனன் மடியில வையும்பானே. சோ இதோடைய தத்துவார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னாங்கய்யா, திரௌபதி வந்து ஜீவாத்மா, கர்ணன் வந்து அறிவு, சூரியபுத்திரன், துரியோதனன் ஆணவம். ஆணவத்தில் இருந்தாலும் கூட இவன் அறிவை நேசிக்கின்ற ஆணவம். இங்க இப்ப 3 வில்லன் இருக்காங்க ராமாயணத்துல, மகாபாரதத்துல, கந்த புராணத்துல. இந்த 3 வில்லன்களும் 3 வகையான வில்லன்கள். நீங்க ராமாயணம் எடுத்தீங்கன்னா தன்னை திருத்திக் கொள்ள விரும்பாத அடமண்ட் ஈகோ கேரக்டர் தான் ராவணன். இவன் அடுத்த ஸ்டேஜ் வந்து துரியோதனன், தன்னை திருத்திக் கொள்ள விரும்பி தோற்று போனவன். சூரபத்மன் வந்து திருத்திக் கொள்ள விரும்பி வெற்றி பெற்றவன். சோ 3 இதிகாசங்கள், 3 வில்லன் பாத்திரங்கள் 3 வகையில இருக்கு. சோ அப்படி வச்சு நீங்க பாக்குற போது இவன் வந்து என்னுடைய, ஏன்னா இது எப்படி பொருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய தேர்க்குடி வந்து பாம்பு, குண்டலினி சக்தி. அப்ப குண்டலினி மூலமாக மூச்சு பயிற்சி செய்து ஒழுக்கத்துக்கு வரணும் என்பது அவனுடைய நோக்கம். ஆனா அவனுக்கு வசப்பட மாட்டேங்குது பிராணயாமம். அதெல்லாம் வாயுபுத்திரன் பீமன் வந்து உனக்கு சரியான எதிரி, வசப்பட மாட்டேன்றான் அப்படின்னு. அதே போல இந்திரனுடைய மகன் வந்து அர்ஜுனன். அப்ப புலன்கள் வசப்பட மாட்டேன்றது போது அர்ஜுனன் மீது பகை. அப்ப இங்க கதாபாத்திரம் மீது பகை இல்ல, புலன்கள் மீது வெறுப்பு, மனசுக்கு கட்டுப்படாத காற்றின் மீது பகை. இது 2 தான் அவனுக்கு எதிரியே தவிர பஞ்ச பாண்டவர்கள் மத்த 3 பேர் பத்தி அவனுக்கு கேரே கிடையாது. சகாதவங்க கிட்ட தான் போய் டேட் கேட்கறான், என்னைக்கு யுத்தம் தொடங்கலாம்னு. ஆமா. அப்ப இந்த காட்சி என்ன சொல்லுதுன்னா, ஆத்மா கலங்களால் சூழப்பட்டிருக்கிறது, அனுபவங்களால் சூழப்பட்டிருக்கிறது. அப்ப ஆத்மா தரிசிக்க வேண்டும் என்று துரியோதனன் விரும்புறான். அப்ப ஆடை நீக்கினால்தான் நீ தரிசிக்க முடியும், குணங்களை நீக்கினால்தான் ஆத்மா தரிசிக்க முடியும். அதுக்கு இவன் சொல்றபடி கேட்கக்கூடிய மனசு துச்சாதனன், நீ போய் ஆடையாவல் தர அப்படின்றான். அப்ப என்ன அங்க முடியல. அப்ப என்ன சொல்றான், இப்படி எல்லாம் பண்ண ட்ரை பண்ண முடியாது, தூக்கி மடியில வை. மடினா மூலாதாரம். அப்ப ஆத்மாவை மூலாதாரத்தில் வைத்தால் ஆத்மாவை அறியலாம் என்று வழிகாட்டியவன் கர்ணன். அதே போல நீங்க அந்த திரௌபதி என்ன பண்ற, முதல்ல தன்னை காப்பாத்திக்க முடியும்னு நினைச்சு போராடுறா. ஆமா. முடியாதுன்ற கட்டத்துலதான் கை தூக்குறா. ஆமா. அப்ப இறைவன் தன்னிடத்துல பூர்ண சரணாகதி அடைந்தவர்கள் மட்டுமே காப்பாற்றுவான். ஆமா. அந்த தத்துவம் அங்க. அப்ப இந்த ஒரு சீனுக்குள்ளேயே ஒவ்வொரு கதாபாத்திரத்திலயும் ஒரு உண்மை இருக்குங்க. பீஷ்மர் துரோணாச்சாரி ஏன் வந்து அடே துரியோதனன் இப்படி பண்ண நாங்க பாண்டவர் பக்கம் போயிரும் சொல்லியிருந்தா அவன் செஞ்சிருக்க மாட்டானே. அவன் ஏன் சொல்லல என்றால் அவதாரத்தின் நோக்கமே குருஜத் யுத்தம். ஆமா. அப்ப இவனுடைய செயலுக்கு நம்ம குறுக்க போகக்கூடாது. அதனால் சாஸ்திரங்களை கத்துக்கிட்ட பீஷ்மரும் துரோணரும் அமைதியா இருந்தாங்க. சோ இப்ப அந்த ஒரு சீன், சபையில வரக்கூடிய ஒரு சீன் வச்சீங்கன்னா ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ல தத்துவம் இருக்குங்க. ஆமா. அப்படி பாக்குற போது கர்ணன் வந்து வீழ்ந்து போகல. லௌகீக முறையில பேசும் பொழுது பல விதமா, ஏன்னா லௌகிக முறையில வந்து அது நிறைய கான்ட்ரவர்சி வரும். ஏன்னா ஒரு 5 பேருக்கு ஒரு பொண்டாட்டியான்னு கேட்பான்ல. ஆமா, நிச்சயமா. அதேதான் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நடத்துறாங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் பேச்சு. அப்போ என்னது 5 பாண்டவர்கள் என்பது 5 புலன்கள் தான். 5 புலன்களுக்கு ஒரு ஜீவாந்த உடல் தான்.
ஒரு ஆத்மா தான். அப்ப திரௌபதி என்பது ஆத்மா, ஜீவகாந்தம். 5 புலன்களும் அதை சார்ந்துதான் வேலை செய்யும். ஸோ நீங்க வந்து இதிகாசம் வந்து வெறும் நாடகமோ அல்லது வந்து ஒரு சரித்திரமோ கிடையாது. அது மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிமுறை. அது இந்த கோணத்துல ஆராய்ச்சி பண்ணினா தான் ராமாயணமும் மகாபாரதமும் கந்த புராணம் வந்து நம்புற மாதிரி இருக்குமே தவிர, கதையை மட்டுமே பேசினா பல கேள்விகளுக்கு விடை சொல்ல முடியுது அவங்களால. கதை வந்து அதான், அது வந்து அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதை வச்சுதானே இவனுங்க தீக்கக்காரங்க எல்லாம் ஃபேமஸ் ஆனாங்க தமிழ்நாட்டுல. பட் கம்பராமாயணமும் வில்லி பாரதமும் அது ஆழ்ந்து படிக்கிறவங்களுக்கு அந்த இது வந்து. ஆமா, வில்லி பாரதத்துல ஒரு 4-5 பாட்டு வச்சு வந்து பகவத்கீதையுடைய அடிப்படை சாரத்தை எடுத்துங்க. நான் ஃபுல்லா படிக்கல, கீரனுடைய சொற்பொழிவுல வச்சு அவர் சொன்னதை வச்சு பேஸ் பண்ணி வந்து பகவத்கீதைக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த பகவத்கீதை எப்படி வந்தது அப்படின்ற கருத்தை எழுதினேன். கடன் தீர சேராத இடம் சேர்ந்து சொல்லுவாரு. ஆமா, வில்லி பாரதத்துக்கு ஒரு வரி வரும், என்ன தன்னெச்சில் தானுண்ணா தகைமையான் என்னெச்சில் என்னோடு இனிதுண்டான் அப்படின்னு சொல்லி, அந்த அவன் வந்து அவன் சாப்பிட்டது மறுபடியும் நடுவில் டிஸ்டர்ப் ஆகி விட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் அவன் சாப்பாட்டை அவனே சாப்பிட மாட்டான் துரியோதனன். ஆமா, அப்படிப்பட்டவன் என் சுகத்தை வந்து என்னுடைய எச்சில வந்து அவன் உன்ன சொல்லிட்டு வரும். அது அந்த நட்பின் தகைமை. அதே நட்புக்கு இலக்கணமா அல்லது எதிர்பார்ப்பின் சகிப்புத்தன்மையா? ஆமா, அது நமக்கு தெரியாது. நட்பு இவனுக்கு வந்து கர்ணன் ஒரு தேரோட்டி மகன் என்று ஊரெல்லாம் பழித்த போது அவனை மன்னனாக்கி அழகு பார்த்தவன் அவன். அது அழகு பார்த்தது அழகுக்காக பார்க்கலையே, அர்ஜுனுக்கு இவன் தான் சரியான எதிரின்னு தான் நான் எடுத்துக்கிட்டான். ஆமா ஆமா ஆமா, அர்ஜுனு சமாளிக்கணும்னு சொன்னா இவன் தான் அப்படின்னு தான் எடுத்துக்கிறான். ஆமா, அப்ப இது வந்து எதிர்பார்ப்பு தானே. ஆமா, ஸோ அந்த எதிர்பார்ப்புக்காக வந்து நட்பு பாராட்டுறான். ஆமா ஆமா ஆமா. அடுத்தது இந்த கொடுமையின் உரிமையின் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு. அது வந்து ஔவை பாட்டி, திருக்குறள்ல வராது, மூதுரையில வரும். அதுக்கு ஓரளவுக்கு திருக்குறள்ல கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் கொத்தொக்க. அதுதான் தோணுச்சு. அப்புறம் சரி இதுன்னு எடுத்தேன். இது மூதுரையில வரதா ஔவை பாட்டி சொல்றதுதான் அது ஓடுமை. ஓகே 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 ஓகே. அதனால அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இலக்கியங்கள்ல கொட்டி கிடக்குது உண்மைகள், கருத்துகள். ரொம்ப நன்றி ஐயா, சிறப்பு. நன்றி ஐயா, சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வளமுடன். தனாயா இருக்கிறீங்களா? போயிட்டார், அவர் கையெழுத்தார். ஜனார் ஐயா, நீங்க திருப்பி ஏத்துனீங்களோ? இல்லையா ஐயா, அது ஓகே. ஒரு கேள்வி ஒண்ணு வந்துட்டு ஐயா அதுக்குள்ள. ஐயா, இப்ப இந்த திரௌபதியின் கதை சொல்லிக்கலையே அந்த விளக்கம் இருக்குது ஐயா, ஜீவாத்மா பரமாத்மா அந்த இது வந்து. அதே மாதிரி இப்ப குந்தி தேவியின் கதையிலேயும் விளக்கம் இருக்குதா ஐயா? அவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு மஞ்சு நீங்க சொல்லி இருந்தீங்க. இது வந்து பஞ்ச புலன்கள் வந்து திரௌபதி. ஆமா, பஞ்சபூதங்கள் வந்து குந்தி. ஓ சரி சரி, ஓகே 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 ஓகே. பஞ்சபூதங்கள். ஏன்னா அதுல பாருங்களேன், கர்ணன் வந்து நெருப்பு, சூரியன். ஆமா 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 ஆமா. தர்மன் வந்து மண்ணு, ஆமா, தர்மதேவன். பீமன் வந்து வாயு புத்திரன். சரி. அர்ஜுனன் வந்து இந்திரன். மாத்திரிக்கு வந்து நகுல சகாதேவர்கள். நகுலன் வந்து நீர் தத்துவம், வித் சக்தி. சகாதேவன் ஞான பாத்திரம். ஸோ அப்படி வரும். பஞ்சபூத தத்துவத்துல வரும். ஓகே 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 ஐயா, நான் கேட்டேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு தான் கேட்டேன். ஓகே, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா, சிறப்பு. நாங்கள் இத்துடன் நிறைய செய்து கொள்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 110 மிக சிறப்பாக எங்களுக்கு நடத்தி இருந்த முதலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம்.
பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன். வளமுடன்.